பொதுக்காலம் 19ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருள்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுவர் போல் புறப்படு. அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோள் மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கி செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல என் பொருள்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கிக் கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனிடம் இருக்கும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாயிருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களுக்கும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோராயும் சிறைப்பட்டோராயும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடன் மதிலினூடே வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 78, 56, 57, 58, 59, 61, 62. பல்லவி. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர். கோணிய வில்லென கூறி மாறினர். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினமூட்டினர். தம் வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமூட்டினர். கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார். இஸ்ரேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். தம் வலிமையை அடிமைத்தனத்திற்கு கையளித்தார். தம் மாட்சியை எதிரியிடம் ஒப்புவித்தார். தம் மக்களை வாளுக்கு கையளித்தார். தம் உரிமை சொத்தின் மீது கடும் சினம் கொண்டார். அவர்களுடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள்.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஊழியர் மீது உமது முக ஒளி வீச செய்யும், விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 18, வசனம் 21 தொடக்கம் அதிகாரம் 19, வசனம் 1 வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை அல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கின்றேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றார். அப்பணியாளனின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவனை சிறையில் அடைத்தார். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு நான் தள்ளுபடி செய்தேனே. நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கடிந்து கொண்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பாலுள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, சென்ற ஆண்டு, அதாவது 2015 ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் வாரத்தில் ISIS இயக்கத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் லிபியாவில் 21 காப்டிக் கிறிஸ்தவர்களை தலைவெட்டி படுகொலை செய்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடும், செய்தித்தாளில் வாசித்திருக்கக்கூடும், அல்லது தொலைக்காட்சியில் பார்த்திருக்கக்கூடும். இந்த 21 பேரில் ஒரே தாயின் பிள்ளைகள் 2 இருந்தனர். ஒருவர் விஷாய் என்ற 25 வயது இளைஞர், இன்னொருவர் சாமுவேல் என்ற 23 வயது இளைஞர். இந்த 2 இளைஞர்களின் தாயான 60 வயது பெண்மணி ஒரு பேட்டியில் இவ்வாறு சொன்னார்: எனக்கு என் மகன்களை கொன்றவர்கள் மீது கோபம் இல்லை.
ஒருவேளை கொலை செய்தவர்கள் ஒருவரை நான் சந்திக்க நேரிட்டால் அவரது கண்களை கடவுள் திறக்க வேண்டும் என்று ஜெபித்து அவரை என் வீட்டிற்கு கூட அழைக்க தயாராக இருக்கிறேன் என்பதாகும். தங்களை கொடூரமாக காயப்படுத்தியவர்களை இந்த அளவிற்கு மன்னிக்க தயாராக இருக்கிற நபர்கள் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த பெண்மணி ஓர் அற்புதமான உதாரணமாக இருக்கின்றார். இது போன்றவர்களின் மன்னிப்பு கடவுளின் அளவு கடந்த மன்னிப்பின் பிரதிபலிப்பே என்ற உண்மையை உணர இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகமானது இறைவனின் அளவு கடந்த மன்னிப்பை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி எல்லாம் வாழ்ந்து தங்கள் அழிவை நோக்கி பயணித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இவ்வாறு தங்களது அழிவை நோக்கி பயணித்தது நிச்சயமாக அவர்களை தன் சொந்த மக்களாக தேர்ந்தெடுத்த யாவே இறைவனுக்கு மன வருத்தம் தரக்கூடிய காரியமாக இருந்தது என்பது எந்த சந்தேகமும் இல்லை. எனினும் இறைவன் தனது அன்பு பெருக்கின் காரணமாக அவர்களது கடந்த கால குற்றங்களை மன்னித்தது மட்டுமல்லாமல் அவர்களை அழிவின் பாதையில் விட்டுவிடாமல் அவர்களை தடுக்க பல்வேறுபட்ட முயற்சிகளை பல்வேறு வகைகளில் எடுத்தார். அதன் ஒரு பகுதியே இன்றைய முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் தங்கள் பாவங்களுக்குரிய தண்டனையை நாடு கடத்தலின் மூலம் பெறப்போகிறார்கள் என்ற செய்தியை இறைவாக்கினர் பின் இறைவாக்கினராக எச்சரித்தனர். ஆனால் இஸ்ரேல் மக்களோ கண்டுகொள்ளவில்லை. சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர்களது செவியில் விழவில்லை. எனவே இறைவன் வேறு மாதிரியாக இதே செய்தியை மக்களுக்கு கொடுக்க முனைகின்றார். குறைந்தபட்சம் நாடு கடத்தல் அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பார்த்தாலாவது மனம் மாறுவார்கள் என்று எண்ணி இறைவன் எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக அந்நிகழ்வை நடத்தி காட்டச் செய்கிறார். நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல பொருள்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு என்று சொல்லி எசேக்கியேல் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இறைவன் சொல்லுகின்றார். இறுதியாக ஒருவேளை அவர்கள் அதை கண்டு உணரலாம் என்று சொல்கிறார். இந்த இறைவனின் வார்த்தைகள் எவ்வாறு இறைவன் இஸ்ரேல் மக்களை காப்பதற்கு பகீரத முயற்சிகள் எடுக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றன. எசேக்கியேலும் இறைவன் சொன்னபடியே செய்தார். ஆனால் மீண்டும் செவிடன் காதில் சங்கு ஊதிய கதைதான். எசேக்கியேல் அடையாள செயல்பாட்டை ஒருவர் கூட கண்டுகொள்ளவில்லை. நீர் செய்வதன் பொருள் என்ன என்று யாருமே கேட்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, இறைவனின் மன்னிப்பும் அன்பும் அளவு கடந்ததாக இருந்த போதும் அதை உணர்வதற்கான தன்மை இஸ்ரேல் மக்களிடம் இருந்ததாக தெரியவில்லை. இறைவனின் இதே அளவு கடந்த அன்பும் மன்னிப்பும் இன்று நம் வாழ்விலும் செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. அன்று மட்டுமல்ல, இன்றும் இறைவன் செயல்படுகின்றார். இப்படிப்பட்ட பேரன்பையும் எல்லையற்ற மன்னிப்பையும் உணரும் மனிதர்கள் தங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளை பெரிதுபடுத்துவதில்லை. எளிதில் மன்னிக்கின்றனர். பிறரது குறைகள் மட்டில் பரந்துபட்ட மனப்பான்மையை கொண்டிருக்கிறார்கள். வால்டர் என்ற புகழ்பெற்ற அறிஞர், மனிதர்களாகிய நாம் எல்லோரிடமும் பலவீனங்களும் குறைகளும் உண்டு. இதை உணர்ந்து ஒருவர் மற்றவர்களது குறைகளை மன்னிக்க முன்வர வேண்டும். இதுவே இயற்கையின் முதல் விதி என்று சொல்லுகின்றார். ஜெபம். இறைவா, உமது மன்னிப்பின் சிறு பகுதியாவது நாங்கள் எங்கள் வாழ்வில் வாழ்ந்து காட்ட வரம் தாரும். ஆமென். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா,
மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அண்டிடும் பாவிக்கு அருளுகின்றார், நேரில் வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகின்றார். ஆண்டவர் ஞானத்திற்கின்மையுண்டு, கண்டிக்க காலத்தை கடத்துகின்றார். கண்டித்து கருணை சொல் கூறுகின்றார், பாவி திருந்திட அருள் கொடை வழங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மைத்தானே மாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார். பாவத்தை வெறுத்து தள்ளிடுவோம், ஆபத்தை விலக்கி சென்றிடுவோம். ஆன்மாவை அவரிடம் காட்டிடுவோம், அதன் அவலங்கள் கழுவிட வேண்டிடுவோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா.